நாட்டின் பிரதமரையோ இல்ல ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தேதியை வாங்கிடலாம். ஆனால் இவரின் தேதியை வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்து கிடக்கின்றார்கள் பல இயக்குனர்கள். இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி நடிப்பில் பலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இவர். அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு வித்யாதரன் சார். அவர்னால தாங்க இந்த படம் பண்ணேன். அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்துல மூல சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போல் தெரியுது, என்ன வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படிச்சதுலாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம். நான் ஒரு 16 வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமா போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த தான் ப்ரொடியூசராக நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ணன் நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னென்ன படம் என்ன பண்ணுறீங்களா? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்களாகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணுமா சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விட்றீங்க? தலைவர் என்றைக்குமே அதான் சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் சின்னப்பா தாஸ்னு பாட்டு, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி அந்த பக்கத்தில் சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சர் பண்ண. ரொம்ப சந்தோஷங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி சாருக்காக, உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தாமண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னம்மா என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மிருமா. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார், என்னுடைய ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைடு பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் அவர் படுத்திருப்பார். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னோடய முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணவங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரே கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றது. காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு, அந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? இதான் லாங் டேர்ம் விஷன். அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிற்கல. இவர் வந்து வித்யாதரன், வித்யாநிலை கல்வி தான். அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன்.
இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமோட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்கு. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேயும் ஒரு நிறைய ரெட் இருக்கு பாருங்க. கேமரா திரும்பி பாருங்க எல்லாரும். அந்த ரெட்டு கையில் தான் இருக்கு இந்த ஸ்கூலோடது. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமுன்னு. நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி, இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவரில் சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன். இன்னும் இருக்கு. அதனால் ஒரு கடமை, டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை. வேறு யாருன்னா கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதரனுடைய அம்மாவுக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கே தான் இருக்காங்க. அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா எழுந்து நெல்லுங்க. எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு எதிராக ஒரு டாக்டர், அவர் குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்தணும். நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காம்பேர் பண்ணி. பேர் நடக்குன்னு நந்தினிக்கு கை தட்டுங்க. அது ப்ரொஃபஷ்னல். அந்த ஒக்கபிலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபிலரி வர்றதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. கை தட்டுங்க அவங்க தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணும்னு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்கா, இது பிளஸ்ஸிங்கா கை தட்டினா இப்படி இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். நல்லா. ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு, பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்னைக்கு இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனால் யார்ட்டையும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டரை முழுமையாக அடைவுன்னு ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு, ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரண்யருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெறணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம், பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில். வாழ்த்துக்கள். நன்றி.